வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாத்தா சொல்லியதை கேட்டு பாட்டியும் ஆமாம் என்று சொன்னார். ஆனால் இங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்த டீனாவுக்கு பைத்தியமே பிடிப்பது போல் இருந்தது. இவள் இப்படி தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்க அப்போது உள்ளே வந்தான் ரிஷி. உள்ளே நுழைந்தவன் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான். ஏற்கனவே கோபத்தில் இருந்தவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாக அந்த இடத்தில் நிற்காமல் நேராக தன் அறைக்கு வந்துவிட்டான். இவன் கோபத்துடன் செல்வதை பார்த்த ராகவ் இவன் பின்னாடியே அவனும் வந்தான். இங்கு தன் அறைக்கு வந்தவன் தன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் தன் கைகளை இறுக்கமாக மூடியபடி அவன் நின்று கொண்டிருந்தான். அப்போது உள்ளே நுழைந்த ராகவ், என்னாச்சு? எல்லாம் ஓகேவா? இவன் கேட்ட கேள்வியில் ஏற்கனவே கோபத்தில் இருந்தவன் திரும்பி இவனை தீயாக முறைத்தான். இவன் முறைப்பை பார்த்த ராகவ், நான் இப்ப என்ன கேட்டேன்? நீ என்ன இப்படி முறைக்கிற? முறைக்காம என்ன பண்ண சொல்ற? இவன் கோபத்தில் கத்தினான். இவன் கத்துவதை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் ராகவ். இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துற? நீ கத்தி சவுண்டு விடுறத தாத்தா பாட்டி கேட்டா என்ன செய்வ? கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடந்தது? என்னன்னு நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்படி கோவப்பட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இவன் சொன்னதை கேட்டவன் தன்னை ஒரு நிமிடம் நிலைப்படுத்தியவன் அங்கு நடந்தது அனைத்தையும் அவனிடம் சொன்னவனுக்கு இன்னும் கோபம் தலைக்கு ஏறியது. இவன் சொல்லியதை அனைத்தையும் கேட்ட ராகவ், இப்ப என்ன பண்றதா இருக்க? இவன் கேட்ட கேள்வியை எதையும் காதில் வாங்காதவன் தனக்குள்ளாகவே பேசிக்கொண்டான். இல்ல, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. அத நடக்கவும் நான் விட மாட்டேன். ஆனா இவ என்ன அமைதியா இருக்கா? இத நிறுத்துற மாதிரி எதுவுமே தெரியலையே. தனக்கு தானே சொல்லி அவன் அடுத்த நிமிடம் வேகமாக கீழே இறங்கி வந்தவன் டீனாவின் முன்புதான் நின்றான். இவ்வளவு நேரம் எதிரில் இருப்பவர்களை முறைத்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று இவன் வந்து நிற்பதை பார்த்தவள் என்ன என்பது போல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். தாத்தா, நான் டீனா கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசு. உன்னை யாரு பேச வேண்டான்னு சொன்னா? சொல்லியதுதான் தாமதம். அடுத்த நொடியே அவள் கையை பிடித்தவன் திரும்பி அந்த போலியான அப்பா அம்மாவை முறைத்து பார்த்தவன் அவளை அங்கிருந்து அழைத்துச் சென்றான். இல்லை, இழுத்துச் சென்றான். ஆனால் இதை பார்த்த அனைவருக்கும் அவள் கையை அன்பாக பிடித்து அழைத்து செல்வது போலத்தான் இருந்தது. பாத்தியா, தனியா பேசணுமா? இதுல இவங்க வேற கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் டீனாவோட அப்பா அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இவங்க சம்மதம் வேண்டி கிடக்கு. நம்ம சொல்றத தான் இனி இவங்க செய்யணும். அதனால நம்ம நிச்சயதார்த்த தேதி ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி அன்னைக்கே வச்சுக்கலாம், இந்த வாரத்தோட கடைசியில. இவர்கள் இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருக்க எதிரில் அமர்ந்திருந்த போலியான அப்பா அம்மா இருவரும் தங்களுக்கு இன்னும் அதிகமாக பணம் கிடைக்கப் போகிறது என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு அவளை இழுத்து வந்தவனோ தன் அறைக்குள் வந்தவுடன் அவள் கையை உதறிவிட்டு அவளை கோபமாக முறைத்தான். இவன் ஏன் முறைக்கிறான் என்று புரியாது அவனை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தாள் டீனா. ரிஷி, என்னாச்சு? எதுக்கு இப்படி இழுத்துட்டு வரீங்க? கொஞ்சம் விட்டிருந்தா நான் ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பேன், தெரியுமா? அவள் சொல்வதை எதையும் காதில் வாங்காதவன் அவளை ஒரு அழுத்த பார்வை பார்த்தான். என்ன இங்க நடக்குது? எல்லாமே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவளை பார்த்து ஒரு ஏளன புன்னகை சிந்தியவன், ஓ, மேடம்க்கு புரியலையா? அப்ப தெளிவா சொல்றேன். இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போல. அதுதான் இவ்வளோ அமைதியா இருக்கியா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எவ்வளவு சொன்னாலும் என் பேச்ச கொஞ்சம் கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேர்கிட்ட தான் எதுவா இருந்தாலும் பேசுறாங்க. அவங்க கிட்டயும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எது சொன்னாலும் ஒத்துக்காதீங்கன்னு. ஆனா அவங்க என்கிட்ட தலையாட்டிக்கிட்டு அங்க போய் வேற பேசி வைக்கிறாங்க. என்னால இப்ப இங்க இருந்து போக முடிஞ்சா இப்பவே இங்க இருந்து ஓடி போயிடுவேன். எனக்கு அப்படி இருக்கு. வேற எந்த வழியும் தெரியாததுனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இங்க இருந்து போக எனக்கு வேற ஏதாவது வழி கிடைச்சா போதும்னு எனக்கு தோணுது. இவள் சொல்லியதை கேட்டு நக்கலாக சிரித்த ரிஷி, இத நான் நம்பணுமா? என்ன ரிஷி, ஒரு மாதிரியா பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? உன்னால முடியாதது எதுவுமே இல்ல. நீ நினைச்சிருந்தா இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திருக்கலாம். ஏன் ஏதாவது பண்ணிருந்து போயிருக்கலாம். அப்படி இங்கிருந்து போகலன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 10 லட்சத்தை விட இவனை ஒரே அடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த சொத்தையும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தானே அமைதியா இருக்க? என்ன உளறீங்க?
யாரு? நான் உளறனா? ஆமா, உன்னோட பிளான கண்டுபிடிச்சிட்டேன்ல, அப்படிதான் உளற மாதிரி இருக்கும். எப்படி மேடம்? எல்லா சைடும் முயற்சி பண்ணீங்க, ஆனா உங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. இங்கிருந்தும் வெளியில போக முடியல, அப்படிதானே? போகணும்னு நினைச்சாதான் போக முடியும். நீங்க தான் அதை நினைக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எங்க இந்த வழி கிடைக்கும்? போதும், நிறுத்துங்க ரிஷி. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. ரொம்ப பேசுறீங்க. நான் ரொம்ப எல்லாம் பேசல, உண்மையதான் பேசுவேன். ஏன்னா உன்னோட அப்பா அம்மாவே பணத்தாசை பிடிச்சவங்க. ஏன் பணத்துக்காக உன்னை விக்கவே செஞ்சவங்க. அவங்களுக்கு பிறந்த நீ மட்டும் என்ன ஒழுங்கா இருப்பேன்னு என்ன நம்ப சொல்றியா? சரி, உன்னை நம்புறனே வச்சுக்கோ. நீ மட்டும் பணம் வேண்டாம், தானா வந்து உதவி பண்றேன்னு சொன்னியா? ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே வந்த. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நம்புறது? சரி, அப்படியே உன்னை நம்புறேன்னு வச்சுக்கோ. இந்த உலகத்துல என்னை விட அடிமுட்டால் வேற எவனுமே இருக்க மாட்டான். இவன் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு மனம் வலிக்கத்தான் செய்தது. இருந்தும் தன்மானம் அடிப்படையில் வெகுண்டு எழுந்தவள், போதும், நிறுத்துங்க ரிஷி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்தணும், அவ்வளவுதானே? இப்பவே நிறுத்துறேன். சொல்லியவள் கண்களிலிருந்து கண்ணீர் எட்டி பார்க்க அதை தன் கைகளால் துடைத்தவள் உடனே தாத்தா பாட்டியை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். இவ்வளவு நேரம் இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை வெளியே நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த ராகவ், டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்ப அந்த பொண்ணு போய் தாத்தா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இப்படி நீ நடிச்சிருக்கன்னு தெரிஞ்சா அவங்க 2 பேரோட மனசு உடைஞ்சு போயிடும். நீ என்ன லூசுத்தனமா பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவ போய் சொன்னா சொல்லட்டும். தாத்தா பாட்டிய பொறுமையா சமாதானப்படுத்திக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் நின்னே ஆகணும். இருக்கிற டென்ஷன்ல நீ லூசா மாறிட்ட, அது மட்டும் நல்லா தெரியுது. டேய், இருக்கிற கோவத்துல உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுக்கமா கம்முன்னு இரு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் கம்முன்னு தான் இருக்க போறேன். ஏன்னா இது நீயே இப்ப பண்ற பிரச்சனை. பொறுமையா இரு, ஒரு ஐடியா போட்டுட்டு இதை நிறுத்த பார்க்கலாம். ஆனா இப்படி நீ பண்றதுனால தாத்தா பாட்டியோட நிலைமைய நினைச்சு பாத்தியா? டேய், என்னடா சும்மா அவங்கள பத்தியே சொல்ற? அவங்கள பத்தி நினைக்காம இருப்பனா? அதே சமயம் எனக்கு என்ன பத்தி நினைக்கணும்னு தோணாதா? நான் எவ்வளவோ சொல்றேன் இப்போதைக்கு எதுவும் வேண்டான்னு, ஆனா அவங்க பிடிவாதமா செய்யறாங்க. நான் எப்படி நிப்பாட்டுறது அவளை? முடியாது. நான் அவளை தடுக்க மாட்டேன். அவளே போய் இதை நிப்பாட்டட்டும். இதை கேட்ட ராகவ் தன் தலையில் அடித்துக் கொண்டான். இவன் செய்வதை நினைத்து இவன் இப்படி தன்னைத்தானே அடித்துக் கொள்வதை முறைத்து பார்த்தவன், டேய், என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? யாரு? நான் உன்னை வெறுப்பேத்தி பாக்குறேனா? நீ இருக்கிறவங்கள வெறுப்பேத்தி பாக்குறடா. தாத்தா பாட்டி 2 பேரும் வயசானவங்க. இப்ப போய் அந்த பொண்ணு அவங்க கிட்ட எதையாச்சும் சொன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அத கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? அப்படி யோசிச்சிருந்தனா நீ இப்படி நடந்திருக்க மாட்ட. இவன் கோபமாக சொல்ல அதை கேட்டவனுக்கு அப்போதுதான் தன் தவறு என்ன என்பது புரிந்தது. உடனே டீனாவை திரும்பி பார்த்தான். அவளோ தன் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வெளியில் சென்று கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன் உடனே அவளை அழைத்தான். டீனா, ஒரு நிமிஷம் நில்லு. ஆனால் அவளோ இவன் சொல்வதை காதில் வாங்காமல் அவள் பாட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன் பின்னாடியே அவளை அழைத்து கொண்டு வந்தான். ஒரு கட்டத்தில் அவள் கையை பிடித்து அவன் நிறுத்தினான். ஒழுங்கா என் கைய விடுங்க. உங்க பணத்துக்காக ஒண்ணு ஆசைப்பட்டு இங்க இல்ல. நான் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பிடுறேன். போதுமா? இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. இவள் கோபத்தில் கத்தினாள். ஆனால் அதை எதுவும் கண்டுகொள்ளாமல், இங்க பாரு, இப்போதைக்கு தாத்தா பாட்டி கிட்ட எதுவும் சொல்லாத. எதுக்கு? இன்னும் நீங்க என்ன கேவலமா ஏதாவது வார்த்தை தேடி திட்டுறதுக்குள்ள நான் இங்க இருந்து போறதுதான் சரி. சொல்லியவள் அவன் கைகளை எடுத்துவிட்டு கீழே இறங்க சென்றாள். மீண்டும் அவள் கைகளை பிடித்து அவன் நிறுத்தினான். இங்க பாரு, நான் சொன்னா கேளு. என்ன இன்னும் கோவப்படுத்தாத. நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். நான் எதுக்கு உங்களை கோவப்படுத்த போறேன்? உங்களுக்கு நடிக்கதான் நான் வந்தேன். இப்ப என்னோட நடிப்பு முடிய போற நேரம். தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்ப போறேன். சாரி, உங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்ப போறேன். இதுல நான் என்ன உங்களை கோபப்படுத்துறேன்? இங்க பாரு, இப்போதைக்கு தாத்தா பாட்டி கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். எதுக்கு சார்? அப்புறம் உங்க பணத்தை பார்த்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறேன், அதுக்காக தான் நான் என்ன நடந்தாலும் அமைதியாவே இருக்கேன்னு இன்னொரு வாட்டி சொல்றதுக்கா? போதும், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த நிமிஷமே உங்க தாத்தா பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டே இருக்கேன். இனி உங்க பக்கமே நான் வர விரும்பல.
சொல்லியவள் அவன் கையை உதறிவிட்டுச் சென்றாள். அதை பார்த்தவனுக்கு கோபம் வந்தது. தான் இவ்வளவு சொல்லியும் அவள் இப்படி பிடிவாதமாக செல்கிறாளே என்று நினைத்தவன் திரும்பி ராகவை முறைத்தான். என்ன ஏன் பாக்குற? நீ பேசினது அப்படி. எப்பவுமே யோசிச்சு எதையுமே பண்ண மாட்டேங்கிற. அன்னைக்கும் அதையே தான் பண்ண, இன்னைக்கும் அதையே தான் பண்ற. என்னைக்கு யோசிச்சு பண்றியோ அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவ. அவன் திட்ட இன்னும் அவனை முறைத்து பார்த்த ரிஷி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? அவகிட்ட பேசி பார்த்துட்டேன், அவதான் முடியாதுன்னு போறாளே. இப்ப நான் என்னதான் பண்றது? என்ன கேட்டா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? பேசும்போது மட்டும் வாய் கிளிய பேசினல்ல. இப்ப போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துற வழிய பாரு. அவ கீழே இறங்கிட்டு இருக்கா. ஆனா தாத்தா பாட்டிக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சுது, ஒண்ணு நீ காலி, இல்லன்னா அவங்களுக்கு எதனா ஒண்ணு கன்ஃபார்ம். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, என்னால முடியல. கத்தியவனுக்கு அப்போது ஏதோ ஒன்று தோன்ற உடனே அவள் பின்னால் ஓடினான். ஆனால் அவளோ இவன் வருவதைக் கண்டும் காணாதவள் போல் இவன் பேசிய வார்த்தையில் மனமுடைந்தவள் இப்போது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று தன் மனதில் முடிவெடுத்தவள் அவர்களிடம் சென்றாள். அவர்களை நெருங்க சில அடிகள் இருக்க ரிஷி அவள் கைகளை பிடித்து இழுக்க அவள் அவன் மார்பின் மீது மோதி நின்றாள். அதில் வாகுவாக அவள் இடுப்பை வளைத்து பிடித்தவன் அங்கு இருக்கும் யாரையும் பொருட்படுத்தாமல் அடுத்த நொடியே அவள் இதழில் மையம் கொண்டிருந்தான். அதை பார்த்து அனைவருக்கும் என்னவென்று புரிவதற்கே ஒரு நொடி ஆனது. ஆனால் இவனோ அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவள் இதழை மையம் கொண்டவன் மெல்ல அவள் இதழை சுவைக்கத் துவங்கினான். ஆனால் பெண்ணவளோ இந்த அதிர்ச்சியில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சிலையாக தன்னை அவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அவள் நிற்க இவர்களை சுற்றி இருந்தவர்கள் கண்களை மூடிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது அவர்களுக்குத்தான். ஆனால் இவனோ அவர்கள் இருந்தால் என்ன, சென்றால் என்ன என்ற ரீதியில் அவள் இதழில் தேனீசை மீட்டத் தொடங்கினான். இவனின் இதழ் யுத்தம் இன்னும் ஆழமாக. பெண்ணவள் அவன் சட்டையை இறுக்கி பிடித்தாள். இப்படி 10 நிமிடங்கள் இவர்களுக்குள் இதழ் யுத்தம் நடத்தியவன் மெல்ல அவளிடமிருந்து பிரிந்தான். ஆனால் அவளோ அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் சிலை போல் அப்படியே நிற்க தாத்தா அவனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். அதை எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவன் அவளை அங்கிருந்து அழைத்து வந்து அவளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கும் அறையில் விட்டவன் தன் அறைக்கு வந்துவிட்டான். இவன் செய்ததை அனைத்தையும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த ராகவ், டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? தெரிஞ்சுதான் பண்றியா? டேய், அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்கலடா. நான் என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியல, அதனால இப்படி பண்ணிட்டேன். டேய் பைத்தியக்காரா, இப்ப நீ பண்ண வேலைக்கு தாத்தா என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியுமா? உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாரு. நீயே அவருக்கு ரூட்டு போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியே, அறிவு இருக்கா உனக்கு? பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான் ராகவ். அவன் கேட்டவுடன் தான் இவனுக்கு அந்த விஷயமே ஞாபகம் வந்தது. ஐயோ என்று நினைத்தவன் தன் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டான். அதே நேரம் கீழே, இங்க பாத்தியா, உன் பேரன் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இங்க இருக்கோம். ஆனா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. ஒரு பெரியவங்கங்கிற மரியாதை கூட இல்ல. இவங்களுக்கு இப்படியே கல்யாணம் பண்ணாம இருந்தா அவ்வளவுதான். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். சொல்லியவர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். ஏன் பாட்டிக்குமே அதே எண்ணம்தான். இவர்களை விட அந்த போலியாக நடிக்க வந்த அப்பா அம்மாவுக்குத்தான் இவர்கள் நடந்து கொண்டது ஷாக்காக இருந்தது. தங்களை நடிக்க அழைத்து வந்துவிட்டு இவர்கள் லிப்லாக் வரைக்கும் சென்றதை பார்த்தவர்களுக்கு பைத்தியமே பிடித்து விடுவது போல இருந்தது. அன்று ஆடிஷனில் இருவரும் அடித்துக் கொண்டார்கள். அப்படியென்றால் ஒருவருக்கொருவர் இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று அனைவர் முன்பும் இது போல நடந்து கொண்டதை பார்த்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி நேரங்கள் சென்று கொண்டே இருந்தது. மனநிலையும் ஒவ்வொன்றாக இருக்க இங்கு அறையில் டீனாவின் அதிர்ச்சி மட்டும் இன்னும் குறையவில்லை. அப்படியே அதே அதிர்ச்சியில் அவள் படுத்து அப்படியே உறங்கிவிட்டாள். அந்த நாளும் அப்படியே நிறைவடைந்தது. நாட்கள் அதன் போக்கில் கடந்து சென்றது. நிச்சயதார்த்த நாள். ரிஷி தன் அறையில் பக்காவாக ரெடியாகி கொண்டிருந்தான். அவன் கட்டுக்கோப்பான தேகத்துக்கு அழகான வெள்ளை நிற சட்டையை போட்டுக்கொண்டான். அவனின் பைசப்ஸ் அழகாக அந்த சட்டையில் எடுத்து காட்டியது. கண்ணாடியில் முகம் பார்த்து துள்ளலான பாடலை முணுமுணுத்துக் கொண்டே தலையை சீவினான் ரிஷி. அப்போதுதான் அந்த அறைக்குள் வந்தான் ராகவ். துள்ளலுடன் தயாராகி கொண்டிருக்கும் ரிஷியை பார்த்தவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது இதுதான். நேத்து வரைக்கும் கல்யாணமானா நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இது என்ன புதுசா ஆட்டம் பாட்டத்தோட ரெடி ஆயிட்டு இருக்கிறான். அதுவும் என்னைக்கு இல்லாத திருநாளா இவ்வளவு சீக்கிரம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்னைய பாத்துக்கிட்டு இருப்ப? உள்ளவா. என்னடா ரிஷி, மொத்தமா ஆளே மாதிரி வேற மாதிரி வந்து நிக்கிற? கல்யாணம் வேண்டான்னு சொன்னிய நண்பா. வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாரும் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காங்க.
ஆமா, இப்பவும் சொல்றேன், இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அதான் எப்படி? வர வர நீ பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அங்க போய் எதுவும் பண்ணாத, மாட்டிக்குவோம். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இனிமேல் யார் சொல்லி கேட்க போற? நீ நடத்துறத நடத்து, ஆனா கொஞ்சம் பாத்துக்கப்பா. டோன்ட் வரிடா, இந்த டைம் நான் வச்ச குறி தப்பாது. என்னமோ செய்டா. ஆரியண்ணா கிட்ட என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுனியா? ஆரியண்ணா வராரா? இல்ல, ஆரி நிச்சயமா வரமாட்டான். அவனுக்கு நான் எப்படியும் இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்திடுவேன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம எந்நேரமும் மாஸ்க் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஆமா, அதுவும் சரிதான். சரி, ரெடியாக போலாம். கீழே தாத்தா பாட்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணியும் இன்னைக்கு சூப்பரா ரெடியா இருக்காங்க. நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. சீக்கிரம் வா, கீழே தாத்தா பாட்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர்றேன், போடா. ராகவ் சென்றுவிட ரிஷி தயாராகி கீழே வந்தான். அங்கு தாத்தாவும் ராகவும் அமர்ந்திருந்தனர். என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்கன்னு சொன்னா, பாட்டி எங்க? உன் ஆளுக்கு மேக்கப் போட போயிருக்கா. என்னது, ஏன் ஆளா? டீனாவை ரெடி பண்ணிட்டு இருக்காடா. மூவரும் அவர்களுக்காக அமைதியாக காத்து கொண்டிருந்தனர். அங்கே பாட்டி டீனாவிற்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார். கடைசியாக ஒப்பனைகள் எல்லாம் முடிந்து அவளை அழைத்து வந்தார். ஆண்கள் அனைவரும் காத்திருக்க அவளின் கொலுசு சத்தம் அவர்களை திரும்பி பார்க்க வைத்தது. தாத்தாவும் ராகவும் அவளை கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஆனால் ரிஷிக்கு இது பேரதிர்ச்சி. அவன் சிலையாய் உறைந்து விட்டான். அழகான படர்ந்த நெற்றி, அதை அலங்கரிக்கும் நெத்திச்சுட்டி, கூடவே சிவப்பு நிற பொட்டு, வெட்டுக்கத்தி புருவம் அவளை பார்த்தாலே வெட்டிவிடும் போல. விரால் கடை செய்யும் வித்தை கற்றவர்கள் போல கண்ணின் அவனை கட்டி போட்டு விட்டாள். அவளின் சின்ன சிரிப்பு கூட இப்போது காவியமாய் தெரிகிறது. இந்த அழகி தேவலோகத்தில் கூட இல்லை என்று தோன்ற வைக்கும் அளவிற்கு அழகாயிருந்தாள் டீனா. காதில் தொங்கும் ஜிமிக்கி கமல், அதில் தங்கிவிடத்தான் ஆசை தோன்றும். தெரிந்தும் தெரியாமலும் மறைந்திருக்கும் அவள் இடையில் ரிஷி மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் சரி. மிட்டாய் விழுங்குவது போல வைத்த கண் வாங்காமல் தன்னை மீறி அவளின் கட்டுப்பாட்டில் சிக்கிக் கொண்டான் ரிஷி. ஒரு கணம் கூட அவனின் பார்வை வேறு எங்கும் செல்லவில்லை. அருகில் அழைப்பவர்களின் குரல் கூட அவுட் ஆஃப் போக்கஸ் தான். டீனாம்மா அப்படியே தேவதை மாதிரி இருக்கடா. உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. உன் பாட்டி இருக்காங்களே, காலம் போன வயசுல எக்ஸ்ட்ரா மேக்கப். என்ன சொன்னீங்க? நான் எக்ஸ்ட்ரா மேக்கப்பா? ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நைட் இங்க தான் வரணும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி. டேய் ரிஷி, உன் பாட்டி கிட்ட சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் இப்ப அவன் காதுல விழாது. அங்க பாருங்க. ராகவ் தாத்தாவை அழைத்து காண்பிக்க ரிஷி டீனாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையை உணர்ந்த டீனா வெட்கத்தில் முகம் சிவந்தாள். நாணத்தால் தலைகுனிந்து நின்று கொண்டாள். ஏண்டா இவன் இப்படி ஆயிட்டான்? நம்ம வீட்டு தேவதை எவ்வளவு நேரமாதான் அப்படியே நிக்கும். அவனை இந்த பக்கம் திருப்பு. டேய், சைட் அடிச்சது போதும், திரும்புடா. ராகவ் ரிஷியை சுயநினைவுக்கு திருப்பினான். என்னடா, எதுக்கு இப்ப கூப்பிட்ட? நீங்க டீனாவை பார்த்தது போதும், நேரமாச்சு, கிளம்பலாமா? நான் எங்க அவளை பார்த்தேன்? சும்மா வர்றவங்க யாரையோ பார்த்தேன், அவ்வளவுதான். வா, நேரமாச்சு. தாத்தா பாட்டி வாங்க போலாம். அங்கு அவன் நிற்காமல் முதல் ஆளாக வெளியே சென்று விட்டான். தாத்தாவும் ராகவும் அவனை பின்தொடர பாட்டி டீனாவை கூட்டிக் கொண்டு வந்தார். டீனாவிற்கு இது எல்லாம் புதிது. பூமிக்கு வலிக்காத வண்ணம் அவள் நடந்து வந்தது. அன்னமே தோற்றுவிடும். என்னம்மா, உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு பாட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ட்ரெஸ் தான் ஹெவியா இருக்கு. கூட இந்த நகைங்க வேற ரொம்ப ஹெவியா இருக்கு. கழுத்து வலிக்குது. நீ புதுசா போடுறல்ல, அதனாலதான். போக போக பழகிடும். கொஞ்சம் இரு. பாட்டி அவளை நிற்க வைத்துவிட தன் கைகளால் நெட்டி முறித்தார். அப்படியே அவர் கண்மையை எடுத்து டீனாவின் கன்னத்தில் சிறியதாக வைத்து விட்டார். என்ன பாட்டி இது? என் அழகான செல்ல பேத்திய யாரும் கண்ணு வச்சிட கூடாதுல்ல, அதுக்கு தான் திருஷ்டி பொட்டு. வா போலாம், நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவளை பொறுமையாக கூட்டிக் கொண்டு வெளியே வர
ரிஷி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை பார்ப்பதை முடிந்த அளவு தவிர்த்தான். அனைவரும் காரில் சென்று ஏறினர். ராகவ் காரினை ஓட்ட ரிஷி அருகில் அமர்ந்திருந்தான். மற்ற மூவரும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர். கார் புறப்பட்டது. பாட்டியும் டீனாவும் கதைகள் பேசி நேரத்தை கடத்தினர். ரிஷி காரின் முன் கண்ணாடியின் வழியாக டீனாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ இன்று அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளின் அழகில் சொக்கிப் போயிருந்தான். நிமிடத்திற்கு ஒரு முறை முன் கண்ணாடியின் வழியாக அவளை பார்த்து கொண்டுதான் வந்தான். இந்த புள்ளைய இவன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான், எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்துவானா மாட்டானான்னு தெரியலையே. அவங்கிட்டயே போய் கேட்டுருவாமா இல்ல திட்டுவானா? ரிஷி, கண்டிப்பா என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போறியா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நீ அடிக்கடி கண்ணாடியில அவளை பாத்துக்கிட்டு இருக்க. அவ இன்னைக்கு பேரழகா இருக்கிறதுனால விழுந்துட்டியா? ரிஷி எந்த பதிலும் சொல்லவில்லை. சின்னதாக ஒரு சிரிப்பை மட்டும் சிரித்துவிட்டு ரோட்டை கவனிக்க ஆரம்பித்தான். எங்கேயாச்சும் பதில் சொல்றானா பாரு. ஆமா இல்லன்னு ஒரு வார்த்தையும் வாயில வராது. அந்த புள்ளைய மட்டும் வெச்ச கண்ணு வாங்காம பார்க்க தெரியும். லூசு பய என அவனை திட்டிக் கொண்டிருந்தான். கார் சாலையில் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்க திடீரென்று எங்கிருந்தோ ஒரு துப்பாக்கி குண்டு காரின் மீது பட்டு தெரித்தது. அடுத்தடுத்து அவர்களின் காரை சுற்றி 3 கார்கள் சுற்றி வளைத்திருந்தது. ரிஷியின் கார் கண்ணாடியில் புல்லட் பட்டால் கூட உடையாது. தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்க உள்ளே இருந்த பாட்டி, தாத்தா, டீனா மூவரும் பயத்தில் இருந்தனர். ராகவ் காரை பதற்றத்துடன் ஓட்டிக் கொண்டிருந்தான். ரிஷி காரில் இருந்த துப்பாக்கியை எடுத்தான். பதிலுக்கு அவனும் தாக்க ராகவ் வேகமாக முன்னே சென்று காரை நிறுத்தினான். ரிஷியின் கார் வேகமாக முன்னே போய் நின்றது. ரிஷி துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு காரை விட்டு இறங்க, ரிஷி இறங்காதடா, உனக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது. ரிஷி இறங்காத. இதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவன் காரிலிருந்து இறங்க, காரில் இருந்த ராகவும், நீங்க பயப்படாம உள்ளே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம், தைரியம் கூறிவிட்டு அவனும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். ரிஷி தாக்குதல் நடத்த வந்த காரில் இருந்து ஒருவன் கை தெரிய அதை குறிபார்த்து சுட்டான். மற்றொருவனின் தலை தெரிய அங்கேயும் போய் பார்த்து சுட்டான். அந்த காரில் வந்தவர்கள் பாதி பேர் குண்டடிப்பட்டு நிற்க, இதற்கு மேல் இருந்தால் உயிர் தப்பாது என்று காரை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டனர். ஒரு வழியாக அவர்கள் சென்றதும் ரிஷி, ராகவ் இருவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். வீட்டுக்கு போலாமா? அவனுங்க ஓடிட்டானுங்க. ஏண்டா இறங்குன? உனக்கு எதனா ஆயிருந்தா என்ன பண்றது? நாங்க மட்டும் இல்ல, இப்ப உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. அதை யோசிக்க மாட்டியா? அதெல்லாம் எதுவும் ஆகாது தாத்தா. இப்போ எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? எங்க நிலைமையில இருந்தாதான் உனக்கு புரியும். வண்டியை எடு, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேணாம் பாட்டி, சேஃப்டி இல்ல. இப்பதான் பாத்தீங்கல்ல என்ன நடந்துச்சுன்னு. அப்புறமா இதை வச்சுக்கலாம். முதல்ல நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். வீட்டுக்கு போலாம். ரிஷி உறுதியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னான். தாத்தாவுக்கும் அதுதான் சரி எனப்பட, ரிஷி சொல்றது சரிதான். அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிடும். அதனால வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் பாதுகாப்பா செய்யலாம். தாத்தா அனுமதி கொடுத்ததும் தான் ரிஷி உடனே காரை ராகவிற்கு பதிலாக அவன் ஓட்டிக் கொண்டு சென்றான். வீடு வந்து சேர்ந்ததும் அனைவரும் ஹாலில் அமர்ந்தார்கள். டீனாவின் அருகில் தாத்தாவும் பாட்டியும் அமர்ந்திருந்தனர். நீ கவலைப்படாதம்மா, இன்னொரு நாள் நம்ம ஃபங்க்ஷனை இன்னும் கிராண்டா பெருசா செய்யலாம். இன்னைக்கு நடந்தத மறந்துடு. பாட்டி சொல்றது சரிதான். இதுல கவலைப்பட ஒண்ணும் இல்ல. எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. இந்த மாதிரி பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு நிறைய முறை வந்திருக்கு. நீயும் அத சமாளிக்க கத்துக்கணும். டீனாவுக்கு தாத்தா பாட்டி இருவரும் சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தனர். டீனாதான் என்ன பதில் சொல்வதென்று முழித்துக் கொண்டிருந்தாள். அவள்தான் சோகமாக இல்லையே. அந்த புடவையின் இறுக்கத்தால் முகம் அப்படி இருந்தது. அது பாட்டிக்கு புரியவில்லை. அவள் வருத்தமாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு இருவரும் மாறி மாறி சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தனர். டீனா, ஒரு விஷயம் தள்ளி போனதுன்னா காரணம் இல்லாமையா இருக்கும். அதை விட பெட்டரா பெருசா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ரிஷியோட வாழ்க்கையில நீ கிடைச்ச மாதிரி. என்ன இந்த பாட்டி வேற. இந்த சம்பவத்தை வச்சு நாள் சரியில்லை, சகுனம் சரியில்லை, நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலான்னு எதையாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த தாத்தா பாட்டி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல இந்த தாத்தா வேற இன்னொரு நாள் பெருசா வச்சுக்கலான்னு சொல்றாரு. ஏன் தாத்தா இப்படி?
உன் பேரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போராடிக்கிட்டு இருக்கான். இப்படி சொல்லாமா? என்று நினைத்துக் கொண்டான் ரிஷி. அருகில் அமர்ந்த ராகவ் அவனிடம் பேசத் தொடங்கினான். ரிஷி, உனக்கு நேரமே சரியில்லை. நீ நினைச்ச எதுவுமே நடக்கல. அடுத்த பிளானுக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அதான் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கிடைச்சிருக்கே. வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். நான் ஒன்னு கேப்பேன், நீ கோபப்படக்கூடாது. அது நீ கேட்கறத பொறுத்து. அது உனக்கு உண்மையாவே டீனாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையா? ரிஷி ராகவினை ஒரு பார்வை பார்த்தான். அத்தோடு ராகவ் வாயை மூடிக்கொள்ள, எனக்கு உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. போதுமா? இந்த டீனாவை வச்சு என்னோட கல்யாண டிராமாவை ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு நினைச்சா இந்த தாத்தா கமா போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? அதுல என்ன சந்தேகம்? எனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். ஆனா என் கல்யாணத்துல நீ எதுக்கு ஆர்வமா இருக்க? உனக்கு கல்யாணம் ஆனாதானே நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். உன்ன மாதிரி ஆஞ்சநேயரா என்னால வாழ முடியாது. இங்க பாருடா, அது உன்னோட விருப்பம். இப்ப கூட பொண்ணு இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு நீ தான் பொண்ணு பார்த்து தரணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோச்சுக்காதடா. ஒரு நண்பன் நமக்கு எல்லாமாவும் இருப்பான். எனக்கு நீ அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கடா. உனக்கு புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சுத்தி விடுற பாத்துக்கிறேன். டீனா, நீ போ, உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கடா. உனக்கு தான் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னியே. சரி பாட்டி. அவர்கள் விட்டதும் தான் உடனே தன் அறைக்கு சென்று உடுப்புகளை களைத்து தனக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ள, இந்த தாத்தா பாட்டிக்கு என்ன ஆச்சு? டீனா வந்ததுல இருந்து அவங்க நடவடிக்கையே மாறி போச்சு. எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பொறாமையா? நான் ஏன்டா பொறாமப்படணும்? இங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி இருக்கான். ஆனா தாத்தா பாட்டி அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்ன? என்கேஜ்மெண்ட்டை நீ நிறுத்தினியா? அப்ப அந்த கன் பாயிண்ட் உண்மையா நடக்கலையா? எல்லாம் உன்னோட செட்டப்பா? என்ற அதிர்ச்சியில் ஆச்சரியத்துடன் ராகவ் ரிஷியிடம் கேட்டான். ரிஷி ஆம் என தலையசைத்தான். அடப்பாவி, இது தெரியாம நான் யாரு என்னன்னு யோசிச்சு மண்டைய பிச்சுக்கிட்டேன். இத முதலையே சொல்லியிருந்தா உனக்கு என்னடா? முன்னாடியே சொன்னா ஒரு த்ரில் இருக்காது. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. ஆனா இது டீனாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னடா சொல்ற? அது சும்மா என்னோட கெஸ்ஸிங். அவ ரிட்டர்ன் வரும்போது நார்மலா தான் இருந்தா. இந்த தாத்தா பாட்டி தான் ஃபீல் பண்ணாதன்னு அவளை ஃபீல் பண்ண வச்சிட்டு இருந்தாங்க. ஏண்டா, நீங்க 2 பேரும் மட்டும் ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது தாத்தா, நம்ம காரை யாரு அட்டாக் பண்ண இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ரிஷி, சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடி. அவங்களுக்கு தண்டனைய நான் கொடுக்கறேன். அதுக்கு என்ன, இப்பவே கொடுத்துட்டா போச்சு. ரிஷி அவனை முறைத்தான். தாத்தா குழப்பத்துடன் இருவரையும் பார்த்தார். அது என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா அவனை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். இது ரிஷி மேல சத்தியம். மவனே, எதையாவது உடதி வச்ச அடுத்த டைம் கன் ஷாட்டை உன் நெத்திக்கு தான் குறி வைப்பேன், ஜாக்கிரதை. அவனை மிரட்டிவிட்டு தன் அறைக்கு சென்றான் ரிஷி. அடே நண்பா, கொலகார பாவி, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இல்லன்னா நம்மள க்ளோஸ் பண்ணிடுவான். புலம்பிக் கொண்டே அவன் அறைக்கு சென்று விட்டான். ராகவிடம் பேசிவிட்டு ரிஷி தன் அறைக்கு சென்று விட்டான். குளித்து முடித்தவன் இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு வந்தான். அவன் ஏற்கனவே அழகந்தான். ஈரத் தலைமுடியை துடைத்துக் கொண்டே கண்ணாடி முன் நின்றான். அவன் இரு தோள்பட்டைகளும் அகன்று இருக்க அவனின் பைசப்ஸ் கச்சிதமாக இருந்தது. அவனின் விரிந்த மார்பில் சிறு சிறு முடிகள் அவனின் 6 பேக் உடம்பிற்கு மெருகேற்றியது. அவன் தசை இறுக்கத்தை பார்த்தாலே தோன்றும் அவன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் செய்வான் என்று. அவன் கைகள் அசையும் போது ஏறி இறங்கும் அந்த பைசப்ஸை பார்த்து பெண்கள் மயங்காமல் இருந்தால்தான் அதிசயம். அவனின் அந்த ஜிம் பாடியை எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சலனப்பட்டுத்தான் போவாள். அவனின் ஹேண்ட்ஸம் முகத்திற்கு அந்த 6 பேக் ஏதோ அரசகுல ராஜகுமாரன் போல தோன்ற வைக்கும். எப்போதும் போல டிஷர்ட்டை அவன் அணிய அது அவனின் ஃபிட்டான உடம்பை காட்டியது. அவன் உடை மாற்றிவிட்டு தலை சீவி கொண்டிருக்க உள்ளே வந்தான் ராகவ். ரிஷி,
பார்த்து சும்மாவே இப்ப எல்லாருக்கும் முடி கொட்டுது. சீப்ப பார்த்து யூஸ் பண்ணு, முடி கூடவே வந்துட போகுது. என்னடா நக்கலா? உனக்கு முடி கொட்டுதான்னு செக் பண்ணிடலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். அப்போ சாரு குவைட்டா இருக்கணும். சரி அதை விடு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, எதுக்குடா இவ்வளவு ரிஸ்க்? பை மிஸ்டேக் உண்மையாவே நம்ம யாருக்காச்சும் அடிபட்டு இருந்தா என்ன பண்றது? அதெல்லாம் எதுவும் ஆகாது, எல்லாத்தையும் பக்காவா தான் பிளான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் நிறுத்ததுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? எடுத்து தாண்டா ஆகணும். அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனை, கேள்வி எல்லாமே வரும். இப்போ இத பத்தி கேட்காம இருப்பாங்களா? எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யார் அவங்க அப்படின்னு உன்னை பத்தின விஷயத்த கூட கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ பண்ற விஷயம் வெளியில தெரியாதா? கேள்வியை சமாளிக்க எனக்கு தெரியும். என்ன பத்தின ரகசியம் தெரியாம எப்படி வச்சுக்கணும்னு இன்னும் நல்லாவே தெரியும். நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ சொன்னா கேட்க மாட்ட. உண்மையாவே வேற யாராவது அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? குடும்பத்தோட கைலாசம் தான். ஃப்ரீயா விடு. எப்படிரா கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்க? எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த வேற ஏதாவது வழி கூட கிடைக்கும். இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத. அப்படியா? சார் எங்க ஐடியா சொல்லுங்களேன். நம்ம ஒரு வாரமா இத பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படி எல்லாம் நிறுத்தலான்னு. வேற யாரையாவது நம்பினா பிரச்சனையில தான் கொண்டு போய் நிறுத்துறீங்க. இதோ பார்த்தல அந்த டம்மி பேரண்ட்ஸ். அதனால இனிமேல் யாரையுமே நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணி நானே களத்துல இறங்கலான்னு இறங்கிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், எதுனாலும் ஜாக்கிரதையா பண்ணு, உயிரோட விளையாடாத. எச்சரிக்கையாக இருக்க சொல்லிவிட்டு ராகவ் அங்கிருந்து சென்று விட்டான். ரிஷி அவன் செல்லும் திசையை பார்த்து கொண்டிருந்தவன், எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கான். சில விஷயத்த யோசிக்காம செஞ்சிடணும், அப்பதான் அந்த வேலை நடக்கும். சென்டிமெண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது என்று மனதில் நினைத்து கொண்டவன் அப்படியே கட்டிலில் விழுந்தான். அன்று பகல் முடிந்து இரவும் வந்து சேர்ந்தது. முழு நிலவு வானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்க, தோட்டத்தில் ஒரு நிலவொளி அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தது. வேறு யாரு? டீனாதான். ஒரு வறண்ட குளம் போல அவள் மனதில் எதுவும் வைக்காமல் வெறுமனே வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அமைதியாக அங்கு அமர்ந்திருக்க, தன் அறையின் பால்கனி வழியாக ரிஷி எதர்ச்சியாக டீனாவை கவனித்தான். இவ்வாறு நினைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்று டீனாவை பார்க்க, அவன் மனது காலையில் அவள் விக்கிரகமாய் ரெடியாகி வந்ததை படம் போட்டு காட்ட சிரித்து கொண்டான். தன் அருகில் ஒருவன் வந்தது கூட தெரியாமல் அவள் அந்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். உடனே அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அப்போதுதான் லேசாக அவனை திரும்பி பார்த்தாள். எந்த மாற்றத்தையும் காட்டவில்லை அவள். என்ன மேடம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மா. எனக்கு அப்படி தெரியலையே. சரி பரவாயில்ல, எப்படியோ நினைச்ச மாதிரி என்கேஜ்மெண்ட் நின்னு போச்சு. ஆமா, நின்னு போச்சு. இனிமேல் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அந்த டம்மி பேரண்ட்ஸ் டேவிட் கிறிஸ்டினாக்கு இருக்கு என்னோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இத்தனை நாள் அவங்க கிட்ட எல்லாம் பணிஞ்சு போக வேண்டியதா இருந்தது. சும்மா ஓசியில எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, இனிமேல் நான் காட்டுற நரகத்தையும் அனுபவிக்கிட்டோம். டீனா அதற்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யாமல் இருந்தாள். என்ன மேடம் எதுவுமே பதில் பேசாம இருக்கீங்க? ஆமா, உங்களோட பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுல. என் கூட நடிச்சிருந்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு 10 லட்சம் கிடைச்சிருக்கும். ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா மேடம் ஜெகஜோதியா வாழ்ந்திருப்பீங்க. இப்ப ரெண்டுமே நடக்காம போயிடுச்சுல, அதான் ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபீல் பண்ணு. உன்னை கூட நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னால எனக்கு சில யூஸ் ஆச்சு. அவனை ஒரு வெற்று பார்வை பார்த்தவள் மீண்டும் நிலவை பார்த்தாள். என்னோட பிளான் படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாத்தா பாட்டி இந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசாம இருப்பாங்க. நம்ம செஞ்ச செயல் அப்படி. காலையில ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப. நீ போட்டுக்கிட்டு இருந்த நகை, புடவை, அந்த கொலுசு, அப்புறம் நெத்திச்சுட்டி எல்லாம் எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? நீ வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பரவாயில்ல, நீ அதை எடுத்துக்கிட்டு போலாம். நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். இன்னைக்கு உயிர் போற சம்பவத்துல இருந்து தப்பிச்சிருக்க. டீனா குழப்பத்துடன் அவனை பார்க்க, அட என்னம்மா, நீ ரொம்ப அறிவாளி நினைச்சேன், கண்டுபிடிக்கலையா? பரவாயில்ல, நானே சொல்றேன். காலையில நடந்த கன் ஃபைட்ட பண்ணதே நான் தான்.
அதனாலதான் என்கேஜ்மெண்ட் அருமையா நின்னு போச்சு. எப்படி ஐயாவோட ஐடியா? யாரையும் நம்பி இந்த ரிஷி இல்ல. இத்தனை நாள் இங்க இருந்து நடிச்சதுக்கு உனக்கான பேமெண்ட் கண்டிப்பா வரும். அப்புறம் காலையில அந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருந்த. சூப்பர் பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கலாம். நல்ல பெரிய இடமா பிடிச்சு செட்டில் ஆயிடு. ரிஷியின் கேலி பேச்சு ஒரு எல்லைக்கு மேல் தாண்டி செல்ல டீனா பொறுமை இழந்தவள், காலையில நடந்த கன் ஃபைட்டுக்கு நீங்க தானே காரணம். பரவாயில்ல, குட். தேங்க்யூ. தப்பு பண்ணிட்டீங்க. பேசாம அந்த கன் ஃபைட்ல என்ன போட்டு தள்ளிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய நாள் தாத்தா பாட்டிய சமாளிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. ரிஷி அவள் இப்படி பேசவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றான். என்ன சார், உங்களுக்கு நான் நல்ல ஐடியா கொடுக்கறேன். அடுத்த டைம் என்ன போட்டு தள்ளிடுங்க. உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இன்னும் எவ்வளவு நாள் தான் தாத்தா பாட்டி உங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க? இப்படி ஒண்ணு நடந்துட்டா உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அமைதியா இருப்பாங்கல்ல. இப்படி ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும். என்னால முடியல. அடுத்தவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு பாவம் உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்படி புரிஞ்சிருந்தா அவங்கள பத்தி யோசிச்சிருப்பீங்க. என்ன விடுங்க, நான் பிறந்ததுல இருந்து அன்லக்கி தான். பொண்ணு வாழ்க்கை நாசமா போனா கூட பரவாயில்ல, அவளை வித்து காசு பாக்குற ரொம்ப கிரேட்ஃபுல்லான பேரண்ட்ஸ் எனக்கு. என்னோட ஃபீலிங்க ஷேர் பண்ணி மடி சாய இங்க யாரும் இல்ல. ஆனா உங்களுக்கு பாருங்க, ராகவ் இருக்காரு, தாத்தா பாட்டி இருக்காங்க. பட் ஒன் திங், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அதை டைரக்டா சொல்லிடுங்க. உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு இருக்கு. அவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஜஸ்ட் ஒரு கமிட்மெண்ட். எல்லாருக்கும் அப்படி இல்ல. உங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் இல்ல, மனுஷங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் வரும். உங்களை மாதிரி எக்ஸ்ட்ராடினரி குரங்குக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வராது. வெரி வெரி ஹாப்பி நைட்ஸ். தன் மனதில் இருந்ததை மொத்தமாக அவனிடம் சொல்லிவிட்டு வேகமாக தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று விட்டாள். அவள் சென்ற திசை பக்கமே பார்த்து கொண்டிருந்தவன் யோசனையில் மூழ்கினான். இவ இப்ப என்னதான் சொல்லிட்டு போறா? தாத்தா பாட்டியோட ஃபீலிங்ஸ மதிக்கணும்னு சொல்றாளா, இல்ல அவளோட ஃபீலிங்ஸ பத்தி சொல்றாளா? கல்யாணம் கமிட்மெண்ட் இல்லாம வேற என்ன? சில்லி கேர்ள்.